எந்த அளவுக்கு இப்போ சைபர் செக்யூரிட்டி படிக்கிற பீப்புளுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருந்துட்டு இருக்கு? நீங்க கேட்குற மாதிரி சைபர் செக்யூரிட்டில ஆப்பர்ச்சுனிட்டி வேகன்சிஸ் வந்து இருக்கு. இப்போ ஏஐனால சைபர் செக்யூரிட்டியே ஃபுல்லா வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வர போறீங்க அப்படின்னா நீங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் டூல்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எல்எல்எம் மாடல்ஸ்லாம் வந்து நிறைய வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதை வச்சு சைபர் செக்யூரிட்டி நிறைய ஆட்டோமேட் பண்ணிட்டு வராங்க. இப்போ வந்து நீங்க சைபர் செக்யூரிட்டிக்குள்ள ஃப்ரெஷராக வர போறீங்க அப்படின்னா 2 வே இருக்கு. ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ப்ளூ டீமிங்ல வந்து ஜாயின் பண்றது. அது வந்து உங்க காலேஜ் பிளேஸ்மெண்ட் மூலமா உங்களுக்கு நல்ல நல்ல கம்பெனிஸ் வந்துச்சா நீங்க ஜாயின் பண்ணலாம். பட் ஃப்ரெஷரா நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க வந்து டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வாங்க. ஆப் டெவலப்பரா வந்தீங்க அப்படின்னா நீங்க அங்க இருந்து ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டிக்குள்ள வரலாம். அதே மாதிரி நீங்க வெப் டெவலப்பரா உள்ள வரீங்க அப்படின்னா அங்க இருந்து வெப் இன்ட்ரெஸ்டரா உள்ள வரலாம். நான் ஏன் இங்க டெவலப்மெண்ட் வந்து நீங்க கத்துக்கிட்டு நீங்க சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வாங்கன்றது சொல்றேன்னா, நீங்க எப்படி அந்த வெப் அப்ளிகேஷன்லாம் ஒர்க் ஆகுதுன்னு கத்துக்கிட்டாதான் நீங்க செக்யூர் பண்ண முடியும். நீங்க அப்ப வந்து அங்க டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து யோசிக்கணும். அதுக்காக நீங்க டெவலப்பிங் உள்ள வந்துட்டு நீங்க ஸ்விட்ச் ஆகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்.